अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। अन अनस बिन मालिक रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न शैतान यजरी மின் இப்னி ஆதம மஜ்ரத்தமி ரவாஹுல் புகாரி ஓ முஸ்லிம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே. அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்தினுடைய பல குழப்பங்களுக்கும் பல தவறான எண்ணங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இப்லீஸ் ஆகப்பட்ட ஷைத்தான் தான் என்பதை மேற்காணக்கூடிய ஹதீஸின் மூலமாக பொன்மொழியின் மூலமாக இவ்வாறு உபதேசித்து காண்பிப்பாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க, இன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தானாகப்பட்டவன் எஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தமி, ஆதமுடைய மகனின் உடலில் உள்ள இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆக இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக ஒரு மனிதன் குழப்பத்தில் இருப்பதற்கும் சந்தேகம் கொள்வதற்கும் தீய எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் கொள்வதற்கும் மிக மிக முக்கிய காரணம் இப்லீஸ் ஆகப்பட்ட ஷைத்தான் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டி அது சார்ந்த சில விஷயங்களை நமக்கு உபதேசித்து காண்பிக்கிறாங்க. அதாவது மனிதனுடைய நிலைப்பாடுகள் எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும், அதாவது நம்ம ஒரு இடத்துல ஏதாவது ஒன்றை பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மை பார்த்து சந்தேகிக்கக்கூடிய தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் ஷைத்தானுடைய வேலை. அது மனிதன் பல விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நடந்து அன்று பார்த்த ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை பின்னால் ஒரு காலத்தில், ஆமாம் அன்னைக்கு கூட அந்த மனிதனை இப்படி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் இருக்குது. இது எதன் மூலமாக ஏற்படுதுன்னா, மனிதனுடைய அந்த நரம்பு நாளங்களில் இரத்தங்களில் ஷைத்தானுடைய ஓட்டம் இருப்பதின் காரணத்தினால் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கின்றது அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டி இது சார்ந்த மேற்காணக்கூடிய ஹதீஸ் சார்ந்த இந்த பின்னணியினுடைய அந்த வரலாற்று குறிப்பை நம்ம பார்த்தோம்னா, ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் பள்ளிவாசலில் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருந்த பொழுது அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அப்படி சந்தித்து பேசிட்டு தங்களது வீட்டுக்காக வேண்டி அவங்க திரும்பி செல்வதற்காக வேண்டி எழுந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்லேருந்து என்ன செய்கிறாங்க, அந்த வாசல் வரையிலும், அதாவது வாசல் வரையினா அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த வீட்டு கதவு வாசல் வரை என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய அருமை மனைவியான அன்னை சஃபியா அம்மையார் அவர்களை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் 2 அன்சாரி சஹாபிகள் உசைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஆகிய இருவரும் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை சஃபியா அம்மையாருடன் வருகின்ற பொழுது அப்படி அவங்கள பார்த்துட்டு அப்படி கடந்து போகிறாங்க. அப்படி போகிற பொழுது அந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறிவிட்டு என்ன செஞ்சாங்க, வேகமாக போனாங்க.
அதாவது இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, ஒரு பெண்ணுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பதை பார்த்து அவர்களுக்கு மரியாதை காட்டும் விதமாக நடந்ததாகவும், வெளிப்படையாக பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி என்பதை அறியாமல் இருந்ததாகவும் தெரியப்படுகின்றது. அப்படி வேகமாக சலாம் சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 2 தோழரையும் அழைச்சாங்க. அந்த தோழரை அழைச்சி கொஞ்சம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தோழர்கள்ட்டையும் சொன்னாங்க, என் பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, இவங்க என்னுடைய மனைவி சஃபியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற யாரும் இல்லை, வேற எந்த பெண்ணிடம் நான் பேசிக்கிட்டு இருக்கல, இவங்க என்னுடைய மனைவி சஃபியா அம்மையார், அவங்க என்னை பார்ப்பதற்காண்டி வந்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னவுடன் அதிர்ச்சியில் ஆச்சரியத்தில் ஆழ்ந்த அந்த 2 சஹாபாக்களும் உசைத் பின் ஹுலைர், அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஆகிய இருவரும் ஆச்சரியத்தினால என்ன செஞ்சாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், யார சொல்லல்லாஹ், நாங்கள் ஏதும் சந்தேகம் கொள்ளவில்லை, உங்களை போய் நாங்கள் சந்தேகம் கொள்வோமா, நீங்க அப்படி என்ன அப்படி நீங்க தவறு செஞ்சிட போறீங்க, அப்படி நாங்கள் எண்ணவும் மாட்டோம், எங்களுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் கிடையாது யார சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எதுவும் நினைக்க மாட்டீங்கப்பா, நீங்கள் எதுவும் நினைக்க மாட்டீங்க, உங்களை பற்றி நமக்கு தெரியும், என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க, இருந்தாலும் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு எண்ணத்தின் காரணமாக பிரச்சனை வந்து விடக்கூடும். அப்படி வரக்கூடிய நேரத்தில், ஆமாம் அன்னைக்கு கூட நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு பெண்ணுடன் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சில தீய மனிதர்களுடைய பேச்சுக்கு இணங்க அவ்வாறு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடக்கூடும். ஏன்னா மேற்காணக்கூடிய அந்த ஹதீஸை சொல்லி காமிக்கிறாங்க, இன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தானாகப்பட்டவன் யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத் தமி, ஆதமுடைய மகனின் உடலில் உள்ள அந்த இரத்த நாளங்களில் ஷைத்தானாகப்பட்ட இப்லீஸ் என்ன செய்யறான், ஓடுறான். அதனால தவறான எண்ணம் ஏற்பட்டு அதன் மூலமாக சில குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் என்ன செஞ்சேன், உங்கள்கிட்ட இதுதான் என்னுடைய மனைவி அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, உலகில் வாழும் பொழுது சில குழப்பங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படலாம். அப்படி குழப்பங்கள், பிரச்சனைகள், தவறான எண்ணங்கள், சந்தேகங்கள் இப்படி ஏற்படுவது ஃபுல்லா இப்லீஸ் ஆகப்பட்ட ஷைத்தானுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டி, ஏன்னா நரம்பு நாளங்களில் ஷைத்தான் என்ன செய்யறான், ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதனால உங்களோட எண்ணங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, தவறான முறையில் ஆக்கிக்கிடாங்க அப்படிங்கிறத உணர்த்தி காட்டி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கணவன் மனைவி ஒரு உறவுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய மனைவி இடத்துல பேசினாலும் கூட, இது யாராவது ஒரு மனிதர் கடந்து போனால் அந்த மனிதரிடத்துல இது என்னுடைய மனைவி அப்படிங்கிறத சொல்லும் விதமாக எந்த மனிதருக்கும் எந்த விதத்திலும் சந்தேகம் ஏற்பட்டு விடாது நாம் என்ன செய்யணும், இப்லீஸ் ஆகப்பட்ட ஷைத்தானுடைய செயல்பாடுகளை விட்டு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. அத்தகைய சந்தேகமான எண்ணங்களை விட்டும் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் நல்லெண்ணம் கொண்டு நற்செயல்களில் ஈடுபட்டு நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.